ஸோ இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டு சம் போட்டுக்க மாட்டேன், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பயிற்சி சம்ல பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இசட் வந்து நமக்கு நார்மலாகவே தெரியும், இசட் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஒரு கலப்பெண். ஸோ இங்கே நம்ம இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபின்னு எடுப்போம். இந்த பி வந்து மிகையா குறையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ பி வந்து மிகை அப்படின்னா பி பை மாடுலஸ் பி ஈக்குவல் டு என்னது 1. பி வந்து நமக்கு குறை அப்படின்னா பி பை மாடுலஸ் பி ஈக்குவல் டு என்னது, ஸோ குறைனாலே நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அது நெகட்டிவ் மைனஸ் சிம்பிள். அடுத்து இதில் நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா வந்து ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எழுதணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ரூட் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் மாடுலஸ் இசட் பிளஸ் ஏ பை 2 பிளஸ் ஐ பி பை மாடுலஸ் பி ரூட் மாடுலஸ் இசட் மைனஸ் ஏ பை 2. ஸோ இதான் வந்து என்னது வர்க்கமூலம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத நம்ம இசட் ஈக்குவல் டு 4 + 3a எழுதிக்கலாம். ஸோ சம்மப்படி நமக்கு என்ன தேவை, a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 3. இங்கே b பார்த்தீங்கன்னா மிகை, ஏன்னா +3 தான் இருக்கு. ஸோ மிகை அப்படின்னா b பை மாடுலஸ் b ஈக்குவல் டு என்னது நமக்கு 1. அடுத்து நம்ம மாடுலஸ் z கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் 4 + 3i, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ரூட் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதி தான் எழுதணும். இப்போ மாடுலஸ் z ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து மாடுலஸ் z ஈக்குவல் டு ரூட் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ எக்ஸாமில் ஃபார்முலா எழுதினா தான் மார்க் கொடுப்பாங்க. 16 + 9, அப்போ நமக்கு என்னது ரூட் 25. ஸோ மாடுலஸ் z ஈக்குவல் டு என்னது 5. இப்போ நமக்கு a தெரியும், b தெரியும், மாடுலஸ் z தெரியும். ஸோ ஃபார்முலா நம்ம போட்டோம்னா ரூட் 4 + 3i ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் மாடுலஸ் z என்னது 5 + 4/2 பிளஸ் i. ஸோ நமக்கு b வந்து மிகை, அதாவது +1 தெரிஞ்சிச்சு, அதனால நம்ம பிளஸ் i போட்டுக்கலாம். b வந்து நமக்கு எழுது 3/3 ரூட் 5 - 4/2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9/2 பிளஸ் i 3/3 1/2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9/2 பிளஸ் i, இது நம்ம கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வந்துடும், ரூட் 1/2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9/√2 பிளஸ் ரூட் 1/√2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3/√2 பிளஸ் i 1/√2. இதுதான் நமக்கு என்னது இந்த ரூட் 4 + 3i வர்க்கமூலத்தோட மதிப்பு. இப்படிதான் ஒவ்வொரு சம்மா கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்ல z ஈக்குவல் டு -6 + 8i. ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு -6, b ஈக்குவல் டு 8. b வந்து நமக்கு ஒரு மிகை. அப்போ b பை மாடுலஸ் b ஈக்குவல் டு என்னது +1. இப்போ நம்ம மாடுலஸ் z கண்டுபிடிக்கணும். -6 + 8i ஈக்குவல் டு ரூட் -6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர். இதை நம்ம வர்க்கப்படுத்தினோம்னா 100 வரும். ஸோ ரூட் 100 நமக்கு என்னது 10. இப்போ நம்ம ஃபார்முலாவில் ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஃபார்முலா எடுத்து எழுதணும். நான் ஏற்கனவே எதுக்கும் இன்னொரு தடவை எழுதுனேன். ஸோ ரூட் மாடுலஸ் a + a/2 ப்ளஸ் i b பை மாடுலஸ் b ரூட் மாடுலஸ் z மைனஸ் a/2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10 ப்ளஸ் -6/2 ப்ளஸ் i 8 பை மாடுலஸ் 8. இங்கே வந்து ப்ளஸ் i போட்டிருக்கோம், ஏன்னா நமக்கு மிகை +1 கிடைச்சிருக்கு. ஸோ 10 - -6/2. இப்போ இது நமக்கு என்ன வரும், ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10 + 6/2
சாரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் I 8/8 ரூட் இங்கே தான் நமக்கு 10 + 6/2 ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4/2 ப்ளஸ் I 8/8 கேன்சல் ஆகிடும் ரூட் 16/2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம் ரூட் 2 ப்ளஸ் I ரூட் 8. ஸோ ரூட் 8 நம்ம எப்படி பிரிக்கலாம் ரூட் 4 × 2 பிரிக்கலாம். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் root 2 plus I root 4 into 2. So plus or minus root 2 plus I root 4 வந்து நம்ம வெளியில் எடுத்தோம்னா 2 root 2. ஸோ இதான் நம்ம எழுது மைனஸ் 6 ரூட் மைனஸ் 6 ப்ளஸ் 8ஐயோட வர்க்கமூல மதிப்பு. இப்போ தேர்ட் சம். ஸோ -5 - 12 ஈக்குவல் டு Z. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு -5 B ஈக்குவல் டு என்னது -12. ஸோ இங்கே நமக்கு B வந்து ஒரு குறை என்ன கிடைச்சிருக்கு. அப்போ B/mod B ஈக்குவல் டு என்னது -1. இப்போ மாடுலஸ் Z எடுத்தோம்னா -5 - 12i ஈக்குவல் டு ரூட் -5² ப்ளஸ் -12² ஈக்குவல் டு ரூட் 169 வரும். இதை நம்ம வர்க்கப்படுத்தணும்னா 30. இப்போ ஃபார்முலாவில் நம்ம -5 - 12 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் Z என்னது 30 ப்ளஸ் -5/2. இப்போ நம்ம எப்பயுமே ஃபார்முலா படி இங்கே ப்ளஸ் ஐ தான் போடுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன மைனஸ் வரணும். ஏன்னா B வந்து ஒரு குறை எண்ணா கிடைச்சிருக்கு. அடுத்தது -12/mod -12. அடுத்து ரூட் 13 - -5/2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 13 - 5/2 மைனஸ் I மைனஸ் ஸோ இது வந்து நமக்கு என்னது 12/12 வந்துடும் ரூட் 13 + 5/2. இப்போ இந்த 12 கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 8/2 மைனஸ் I ரூட் 18/2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இது கேன்சல் ஆகும் ரூட் 4 மைனஸ் I ரூட் 9. ஸோ ரூட் 4 நம்ம வர்க்கப்படுத்தணும்னா 2 மைனஸ் I ரூட் 9 வந்து 3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் 3i. ஸோ இதான் நமக்கு என்னது ரூட் -5 - 12ஐயோட வர்க்கமூல மதிப்பு.